ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுதா. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எஸ்எஸ்சிஜிடிக்கு நிறைய பேர் வந்து ஃபார்மில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல, இன்னும் வரப்போகிற டைமுக்கு இல்லை இப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நினைக்கிறாங்க ஸோ இந்த ஃபோர்ஜரி பண்ணிடலாம், இந்த சர்டிஃபிகேட் மாற்றி கொடுத்து இந்த விஷயத்தில் எனக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது, ஏஜ் கம்மியாக இருக்குது, என்னோடய பேர், அது மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் சின்ன சின்ன விஷயம் மாற்றி பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ட்ரைனிங் முடித்து உங்கள் யூனிட்டில் போஸ்டிங் போனதுக்கப்புறம் கூட உங்களை வேலையை விட்டு ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் அவங்க பண்ண முடியும். பண்ணியிருக்காங்க, என் யூனிட்டில் நடந்திருக்கு. அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இது யூஸாக இருக்கும். இப்போ யாராவது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க எஸ்எஸ்சிஜிடிக்கு இல்லை எந்த ஒரு எக்ஸாம்னாலுமே இப்போ இருக்கிற ஐபி வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இதை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ரோஹித்னு ஒரு பையன், அவனோட ஸ்டோரி தான். என் யூனிட்டில் 23 பேட்ச், அவன் வந்து வடக்கன் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தாலும் அவனுக்கு புரியாது. இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அவன் வந்து இப்போது அவனோட ஸ்டோரி என்னன்னா, அவன் வந்து ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கான். எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி ஃபிசிக்கல் முடிச்சு மெடிக்கல் முடிச்சு அவன் வந்து ட்ரைனிங்குள்ளே வந்தாச்சு. நம்ம ட்ரைனிங் சென்டரில் உள்ளே வந்ததுக்கப்புறமே அப்போ ஒரு ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். எங்கே வந்து அவனுக்கு மாட்டிருக்கான்னு பாருங்கள். அப்போ ஃபில் பண்ணும்போது அங்கேருந்து கொஞ்சம் உஸ்தாத் ட்ரெயினர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்டிசி அப்போ நம்ம 4 இயர்ஸ்க்கு அப்புறமும் ஏதாவது உள்ளே ப்ரொமோஷனுக்கு எக்ஸாம் எழுதுவோம்ல, அப்பயுமே வந்து கேட்டகரி வைஸ் தான் வந்து நம்ம இப்போ வந்து 500 போஸ்டிங் இருக்குது, 1000 பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 500ல் 100 வந்து போஸ்டிங் வந்து எஸ்சி கேட்டகரி, அந்த மாதிரி எப்படி கேட்டகரி வைஸ் தான். அதுக்கப்புறம் ஓபிசி, அதுக்கப்புறம் தான் ஜென்ரல், அப்படி தான் வரும். ஸோ இவன் வந்து என்ன நினச்சிருக்கான், ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக நிறைய மார்க் வேணுமேனு சொல்லிட்டு அப்போது ட்ரைனிங் சென்டருக்குள்ளே வந்துட்டு டாக்குமெண்ட் ஒரு வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து ஃபில் பண்ணி கொடுப்போம். அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான், ஓபிசி மாற்றி கொடுத்து இப்போ என்ன ஆயிட்டுனா இவன் எக்ஸாம் இப்போது அப்புறம் ட்ரைனிங் 1 வருஷம் முடிச்சு போஸ்டிங் இங்கே டியூட்டியும் 2-3 மந்த்ஸ் பார்த்துட்டு அவன் அப்போ போயிருந்தான் ஜேகே எலெக்ஷன், அப்போது ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷனுக்கு அங்கே போயிருக்கான். எலெக்ஷன் அங்கே இருக்கும்போது இப்போ ஐபி வந்து ஒவ்வொருத்தங்களுக்காக வெரிஃபிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ ஏன்னா 21 பேட்ச்க்கும் இந்த வெரிஃபிகேஷன் கிடையாது, 22 பேட்ச்க்குமே இந்த வெரிஃபிகேஷன் அவ்வளோவா இந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இல்லை. 23 இந்த டைம் வந்து ஐபி சேஞ்ச் ஆயிருக்கு. இவங்க வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டு இருக்கும்போது இவனோட இது வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணது வந்து அவன் ஜென்ரல் கேட்டகரின்னு பண்ணியிருக்கான். ட்ரைனிங் சென்டர் வந்ததுக்கப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுத்து எல்லாமே அவன் மாற்றிருக்கான். மாற்றி அவனோட சர்வீஸ் புக்கில் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கான். இதெல்லாம் அவனோட பேக் ஸ்டோரி. ஆனால் இந்த இதில் வந்து அந்த அளவுக்கு பெரிய அவன் வந்து மேபி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஓபிசின்னு கொடுத்து பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அப்போ அவன் ஜென்ரல் கொடுத்துருக்கான். எந்த அளவுக்கு இவன் லூஸ் மாதிரி யார் பேச்சையோ கேட்டு ஏதோ பண்ணி இந்த இடத்துல மாற்றினதுனால இப்போ வந்து அவனை ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸே பண்ணிட்டாங்க. அதாவது வேலையை விட்டே தூக்கி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ட்ரைனிங் முடிச்சு போஸ்டிங் வந்துட்டு நம்ம வேலையில் செட்டில்னு நினச்சிட்டு இருக்க டைமில் கூட அது வந்து ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா ரெட் மார்க் எதுவுமே பண்ணாமல் அனுப்புனதுனால அவன் வந்து இன்னும் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுனா